الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت بغد واتقوا الله إن الله خبير بما تعملون سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏக இறைவனாகிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்மீது கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவை பற்றி, இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் மீது ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை ஸாலிகும் கைருன் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக அல்லாஹுடைய இறை இல்லத்திற்கு செல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு மேலான நன்மையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவுடைய நாளினுடைய நன்மையை கூறும் பொழுது சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹுல் புகாரி 910வது ஹதீஸாக பதியப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வெள்ளிக்கிழமை அன்று யார் குளித்துவிட்டு தம்மால் இயன்ற அளவு உடல்களை தூய்மை செய்து கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு பின்னர் பள்ளிக்கு சென்று இருவருக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்தாமல் வேகமாக விரைந்து சென்று ஜும்மாவுடைய குத்பாவுடைய உரையை மௌனம் காத்து செவிமடுக்கிறாரோ அவருக்கு இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நாட்களில் உள்ள சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் இறுதி மூச்சு வரைக்கும் அந்த நன்மைகளை பெறக்கூடிய மக்களாகவும் அந்த நன்மையின் மீது ஆதரவு வைத்தவர்களாக, ஆசை வைத்தவர்களாக வாழக்கூடிய நபர்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு ஏக இறைவனால் இறை தூதராக, இறுதி தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி தந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜினுடைய இறுதி பேருரை. ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட 1,30,000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு பேருரையினுடைய சிறு பகுதிகளை இங்கே நாம் காண இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தன்னை நபியாக ஏற்றுக்கொண்டு தான் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தான் எந்த ரப்பை வணங்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு எடுத்துரைத்தார்களோ அவர்கள் அனைவர்களையும் ஒன்று கூட்டி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் நிறைவேற்றினார்கள்.
அந்த ஹஜ்ஜை முடித்த பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தின் ஒரு பகுதியில் தங்களுடைய தோள்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு தான் எதன் மீது அமர்ந்திருந்தார்களோ அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஒரு உரையை அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே நிகழ்த்துகிறார்கள். இதை உலமாக்கள் அல்லாஹுடைய தூதருடைய இறுதி பேருரை என்பதாக ஹதீஸ் கிதாபங்களிலும் இன்ன பிற நபிமொழியின் வாயிலாகவும் உலமாக்கள் நம் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஆற்றிய பேருரை. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய பேருரையில் முதல் பண்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன விஷயம், நம்மிடம் எல்லாம் இந்த பண்புகள் இருக்குமானால் நாம் இதில் இருந்து மாறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியா காலத்துடைய பண்பாக இந்த பண்புகளை என்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டேன். இனி நீங்கள் பின்பற்ற வேண்டியது அல்லாஹ் எந்த ஒரு மார்க்கத்தை என் மூலமாக கொண்டு வந்தானோ, எதை மார்க்கமாக அல்லாஹ் உங்களுக்கு என் மூலமாக காட்டி தந்தானோ அது மட்டும்தான் இஸ்லாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேரில் பார்த்து ஈமான் கொண்ட அந்த சஹாபாக்களுக்கு உரையாற்றினார்கள். அதில் முதலாவதாக சொன்ன விஷயம், குலப்பெருமை, கோத்திர பெருமை, குடும்ப பெருமையை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அன்றைய காலத்தில் இது அதிகமாக இருந்தது. என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம் என்பதாக, என்னுடைய கோத்திரம் பெரிய கோத்திரம் என்பதாக மக்களை மக்களாக பார்க்காமல் மக்களுக்கு மத்தியில் பிளவுகளாக பார்த்த காரணத்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா மைதானத்தில் எல்லோரும் இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய நேரத்தில், ஒரே ஆடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லோரும் அல்லாஹுக்கு முன்பாக நீங்கள் அனைவரும் அல்லாஹுடைய அடிமைகள் தான், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ஒருவன் தான் மிகப்பெரியவன் என்பதாக அந்த இடத்திலே சுட்டிக்காட்டினார்கள். ஏனென்றால் குலப்பெருமையும் கோத்திர பெருமையும் குடும்பத்தில் உள்ள பெருமையும் கொண்டு பெருமை அடிக்க நாம் ஆரம்பித்து விட்டால் மக்களை மட்டமாக நாம் இணைத்துக் கொள்வோம் என்பதை அந்த இடத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே அவர்களுக்கு விளக்கம் அளித்தார்கள். இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றும் கூட இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர எதை ஒன்றும் செய்யும் பொழுதும் பொது மக்களுக்கு மத்தியிலே ஒன்றை நிகழ்த்தும் பொழுதும் அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர சில மக்கள்கள் தங்களுடைய குடும்பத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக எடுத்து காட்டினார்கள். இந்த பண்பு அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட மூமின்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடாது. அவருடைய குடும்பத்தாருக்கு மத்தியில், அவருடைய சந்ததிகளுக்கு மத்தியில், அவருடைய உறவுகளுக்கு மத்தியில் இந்த பண்புகள் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக கண்டித்து கொடுத்தார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை வெள்ளை வெளியேறென்று இருக்கக்கூடிய அல்லாஹுடைய மார்க்கமாகிய தூய இஸ்லாத்தில் நான் உங்களை விட்டுவிட்டு செல்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தையை கேட்கக்கூடிய சஹாபாக்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் குறைந்த காலம்தான் நம்மோடு இருப்பார்கள் என்பதை அவர்கள் செய்யக்கூடிய உபதேசத்தின் மூலமாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள். 1,30,000 மேற்பட்ட நபித்தோர்கள் நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அறிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வாழ்ந்த நாம் இன்னும் கொஞ்ச காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விடுவார்கள் என்பதை சரியான முறையில் விளங்கிக் கொண்டார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசங்கள் அனைத்தும், தான் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறேன், எனக்கு பிறகு நீங்கள் வழிகட்டு விடக் கூடாது என்பதை காரணம் காட்டி தெல்ல தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களாக அறிவித்துக் கொண்டே வந்தார்கள். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக கூறிய பண்பு, ஒருவருடைய மானம், ஒருவருடைய கண்ணியம், ஒரு குடும்பத்துடைய அந்தஸ்து என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் அனைவருக்கும் சுட்டிக்காட்டுகிறார்கள். எதை உதாரணமாக காட்டினார்கள்? நாம் எந்த திசையை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய எந்த இறை இல்லத்தை சந்திப்பதற்காக
உம்ரா செய்வதற்காக, ஹஜ் செய்வதற்காக நாம் ஆதரவு வைக்கிறோமோ, ஆசைப்படுகிறோமோ, அந்த அல்லாஹுடைய இறையில்லமாகிய ஹரமை காட்டி சொன்னார்கள். இந்த ஹரம் எப்படி புனிதமானதோ உங்களுடைய பார்வையில், உங்களை படைத்த ரப்புடைய பார்வையில் இந்த ஹரமானது எவ்வளவு புனிதமானதோ அதுபோல் உங்களோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய மானமும் கண்ணியமும் மிகவும் புனிதமானது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர இன்று நம்ம சமூகம் இணையதளங்களிலும் வாட்ஸ்அப்பிலும் ஒரு முஸ்லீமுடைய கண்ணியத்தை குலைப்பதைத்தான் அதிகமானவர்கள் பொழுதுபோக்காக, நேரமின்மையின் காரணமாக, வழக்கமாக, அதை வாடிக்கையாக, அதை பெருமையாக கருதி கொண்டு பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் எதை ஒரு முஸ்லிமுடைய மானமாக, கண்ணியமாக உதாரணம் காட்டினார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய இறையில்லத்தை. அப்படி என்றால் நாம் சாதாரணமாக ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்திலேயோ, அவருடைய மானத்திலேயோ, அவருடைய அந்தஸ்திலேயோ நாம் சாதாரணமாக எதையுமே பேசிவிட முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அந்த மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். இந்த உபதேசம் செய்த நாள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயின் மூலமாக, நாவின் மூலமாக அல்லாஹ் செய்த உபதேசம் இன்று வரைக்கும் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதை அஞ்சிதான் அன்றைய நாளே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எதை பற்றியும் பேசாமல், நீங்கள் எதில் விளையாடி கொண்டிருப்பீர்கள், யாரை கேவலப்படுத்துவீர்கள், யாருடைய கண்ணியத்தில் விளையாடுங்கள் என்பதை அறிந்து கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன விஷயம் இன்று வரைக்கும் வாட்ஸ்அப்பை திறந்தால் பார்க்க முடியும், இணையதளங்களை திறந்தால் பார்க்க முடியும். யாரோ எங்கோ ஒன்றை பேசிவிட்டால் அவர் முஸ்லீமாகத்தான் இருப்பார், அறிந்து கொண்டே அவருடைய கண்ணியத்தோடு விளையாடுவது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுடைய குணங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள். நம்மை போல் அல்ல, தன்னோடு பழகக்கூடிய நபித்தோழருடைய பண்புகளை அறிந்து வைத்திருந்தார்கள். ஒரு நபித்தோழர் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். எப்பேற்பட்ட பண்பு அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பு! என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களை அறிந்து வைத்திருந்தார்கள். நாம் அப்படி அறிந்து வைத்திருக்கிறோமா? நபி தோழர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார்கள். மறுபடியும் அந்த நபி தோழர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார்கள். மூன்றாவது வரையும் அந்த நபி தோழர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு உபதேசம் கேட்கக்கூடிய அந்த நபருடைய பண்பை அறிந்து வைத்திருந்தார்கள். அவரும் இருந்த ஒரே ஒரு பண்பு கோபப்படுவது. அதை விட்டு அவர் மாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் உங்கள் கோபத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக உபதேசம் செய்தார்கள் என்றால், அன்றைய நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்ந்த அத்துணை நபித்தோழர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பின் காரணமாக, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக, அல்லாஹ்வுடைய பிரியத்தின் காரணமாக அனைவரையும் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகாக சொன்னார்கள், வட்டியை விட்டு விடுங்கள். வட்டி எதற்காக நீங்கள் கொடுத்தீர்களோ, யாருக்காக கொடுத்தீர்களோ அந்த தொகையை வாங்காமல் அதோடு அந்த வட்டியை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள். வட்டி என்பது பெரும் பாவம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நாள் உபதேசம் செய்தார்கள். அதற்கு பிறகாக ஆண்களாகிய நமக்கு அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பண்பு நம்மிடம் அறிந்தோ அறியாமலோ இருக்கலாம், இருக்கத்தான் செய்யும். சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்களுக்கு உண்டான உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். பெண்களிடத்திலே கண்ணியமான முறையில், அழகான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஆண்கள் என்ற அந்த கண்ணியத்தை கொண்டு, அகங்காரத்தை கொண்டு நீங்கள் அவர்களிடம் அதிகாரம் செலுத்தாதீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்? நாம் கணவன் என்ற காரணத்தால், சம்பாத்தியம் பண்ணுகிறோம் என்ற காரணத்தால், உழைக்கிறோம் என்ற காரணத்தால் நம்மை அறியாமல் இந்த பண்பு வரத்தான் செய்யும். நிச்சயமாக அதையும் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். அதற்கு பிறகு என் அருமை தாய்மார்களே, உங்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உபதேசம் செய்தார்கள். உங்களுடைய கணவனுக்கு யார் பிடிக்குமோ அவர்களை மட்டும் உங்களுடைய வீட்டுக்குள் கூப்பிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய கணவன் யாரை வெறுக்கிறாரோ, யாரை வெறுத்து உங்களுக்கு சொன்னாரோ
அவர்களை உங்கள் இல்லங்களை விட்டு வெளியாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கணவனுக்கு விருப்பமான முறையில், பொருத்தமான முறையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எதை தந்தார்களோ அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னென்ன உபதேசம் உங்களுக்கு செய்தார்களோ அவர்களை உங்களுடைய கணவனாக எடுத்துக்கொண்டு, அல்லாஹ் தந்த துணையாக எடுத்துக்கொண்டு அவருடைய உபதேசத்துக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்பதாக என் அருமை தாய்மார்களே, உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பெரிய ஒரு உபதேசம், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை திருப்தி பெற்ற நிலையில் நாம் வாழ்ந்து மௌத்தாவக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அகில உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்துள்ளார்கள். அந்த அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் அந்த அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் உணர்ந்து கொண்டு அவனை வணங்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் உருவாக்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபதேசத்தில் நாம் நம்முடைய ஆழமாக உள்ளத்தில் வைக்க வேண்டிய உபதேசம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் இறுதி பேருரையில் சொல்கிறார்கள், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவரை யாராலும் வழிகெடுக்க முடியாது. உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைக்க வேண்டும். நம்முடைய ரப்பை பற்றி, நம்முடைய ரப்பு நமக்கு தந்த ஹிதாயத்தை பற்றி, நம்முடைய ரப்பு நமக்கு தந்த ஈமானை பற்றி, நம்முடைய ரப்பு நமக்கு தந்த நேர்வழியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவனை யாராலும் வழிகெடுக்க முடியாது. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இதுதான் இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் தந்த அருள் கொடைகளில் மகத்தானது. இதற்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு ரப்பாக கிடைத்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ் நம்மை கொண்டு ஆசைப்படக்கூடிய முதல் விஷயம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவரை யாராலும் வழிகெடுக்க முடியாது. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எல்லா மக்களையும் அந்த செயல்களில் இருந்து, பண்புகளில் இருந்து அல்லாஹ் தன்னுடைய அன்பையும் அருளையும் கொண்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவர்களுக்கு யாராலும் நேர்வழி காட்ட முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில் அரஃபாவுடைய நாளில் 9வது நாளில் அரஃபா மைதானத்திற்கு அருகில் நின்று தன்னோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டானோ நவுது பில்லாஹி மின்ஹா அவர்களுக்கு யாராலும் நேர்வழியை காட்ட முடியாது. தாய் தந்தையாகிய நாமும், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையாகிய நமக்கு அல்லாஹ் தந்த அமானிதமான குழந்தைகளும் அல்லாஹுடைய நேர்வழியுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டு நாம் அல்லாஹுவை அழகான முறையில் நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோமா? எல்லாம் அல்ல அல்லாஹுவை நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் அல்லாஹுவை கொண்டு நம்மையும் நாம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்ய கேட்டுக்கொண்டிருந்த, பார்த்துக் கொண்டிருந்த சஹாபாக்கள் அனைவரும் அழத் தொடங்கி விட்டார்கள். காரணம், இனி இந்த உபதேசம் என்பது எங்களுக்கு கிடைக்காது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த பேருரைக்கு பிறகு எங்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி வாழ மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொள்வான். அவர்கள் செய்த உபதேசம் மட்டும்தான் இந்த பூமி பந்தில் கியாம நாள் வரைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதை அறிந்து கொண்ட நபித்தோழர்கள் அனைவரும் அழத் தொடங்கி விட்டார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதரை பார்த்து, தூதருக்கு அல்லாஹ் ஒரு மகத்துவத்தை காண்பித்து தருகிறார். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்தாருக்கும் இந்த நபியை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, இந்த இறுதி தூதரை, இறை தூதரை ஒரு அருளாக அன்றி நாம் இந்த பூமி பந்தில் அனுப்பவில்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்தை உணர்ந்த, அறிந்து கொண்ட, ஆசைப்பட்ட, ஆர்வப்பட்ட சஹாபாக்கள் அனைவரும் அழத் தொடங்கி விட்டார்கள். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசங்கள் தான் நம்முடைய கரங்களிலும் கைகளிலும் பள்ளிகளிலும் அங்கிருந்து கடைசி வரைக்கும் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அபிமொழிகள் சஹீஹுல் முஸ்லிம், சஹீஹுல் புகாரி, இப்னு மாஜா, ஜாமிஅ திர்மிதி, முஸ்னத் அஹ்மத், இப்படி போன்ற எல்லா உலமாக்களும்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்த நபிமொழிகளை, அன்று அவர்களோடு இருந்த நபித்தோழர்கள் அறிவித்த நபிமொழிகளை புத்தகங்களாக நாம் படித்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும், படித்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்முறைப்படுத்துவதற்கும், எதையெல்லாம் செயல்முறைப்படுத்தி அல்லாஹ் அதன் ஊடாக ஈமானுடைய சுவையையும் இறை நம்பிக்கையினுடைய சுவையையும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் ஆசையும் அல்லாஹ் நமக்கு தந்தானோ அதை இன்னும் பிற மக்களுக்கும் செயல்முறைப்படுத்த தூண்டக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நீண்ட ஒரு உபதேசத்தை செய்தார்கள் என்றால், அதை நின்று படிப்பினை பெற்ற பாடம் பெற்ற அத்துணை சகாபாக்களும் கேட்டார்கள் என்றால், நம்மால் அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய உபதேசத்தை அழகான முறையில் செவிமடுக்க முடிகிறதா, செவி ஏற்க முடிகிறதா, அந்த இடத்திற்கு நம்மை அல்லாஹ் அழைத்துக் கொண்டு வருகிறானா என்பதை இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அஃபமன் ஸரஹல்லாஹு ஸத்ரஹு அலல் இஸ்லாம், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சூரத்துல் ஜுமரில் பதிவு செய்கிறான், அஃபமன் ஸரஹல்லாஹு ஸத்ரஹு அலல் இஸ்லாம். அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறானோ, அல்லாஹ் யார் மீது அன்பு வைக்க ஆசைப்படுகிறானோ, அல்லாஹ் யார் மீது நேசம் கொள்கிறானோ அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் அவனுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தின் பக்கம் விரிவடைய செய்வதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயர்ந்த இன்பம் என்பது ஈமானிய இன்பத்தை தவிர இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியளிப்பது வேறு எந்த ஒரு இன்பம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தில் வாழ்ந்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் மரணிப்பதற்காக அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ தூப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் அரஃபாவுடைய 9வது நாளில் அவர்கள் செய்த இறுதி பேருரையின் சில பகுதிகளை நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றி முடித்து அதற்கு பிறகாக அங்கு நின்ற மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு உபதேசத்தை செய்தார்கள். தான் கொண்டு வந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றியும் தன்னுடைய வழிமுறைகளை பற்றியும், அதற்கு முன்பாக மக்களிடம் இருந்த ஜாஹிலியா பண்புகள், ஜாஹிலியா என்றால் அறியாமை காலத்தில் உள்ள பண்புகள், இன்றும் கூட இல்லா மாஷா அல்லாஹ் நம்முடைய சமூகத்தில் அதை பார்க்க முடியும். ஜாஹிலியா என்றால் அறியாத மக்கள் செய்த, அறிவியினர்கள் செய்த செயல்கள். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை அல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுத்தானோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுக் கொடுத்தானோ அதை விட்டு ஜாஹிலியா பண்பு என்றால் சில மக்களிடம் இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு முன்பாக முதலில் வெளியே வந்து பார்ப்பார்கள், வடக்கையும் பார்ப்பார்கள், தெற்கையும் பார்ப்பார்கள், முன்பாக என்ன நடந்து செல்கிறது என்பதை பார்ப்பார்கள். அதற்கு பிறகுதான் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள். இது யார் காட்டி தந்த பண்பு? அல்லாஹும் காட்டித்தரவில்லை, அல்லாஹுடைய தூதரும் காட்டித்தரவில்லை. ஜாஹிலியாக்கள் மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய பண்புகள் தான் இது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அழகான முறையில் உபதேசம் செய்கிறார்கள். உங்களுக்கு இதற்கு முன்பாக இருந்த எல்லா ஜாஹிலியா பண்புகளையும் என்னுடைய காலுக்கு கீழாக போட்டு நான் மிதித்து விட்டேன். உங்களை அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தில் வெள்ளை என்று இருக்கக்கூடிய அல்லாஹுடைய இஸ்லாத்துடைய மார்க்கத்தில் உங்களை நான் விட்டு செல்கிறேன். அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆனையும் என்னுடைய வழிமுறையான என்னுடைய சுன்னாக்களையும் நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் உங்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் உபதேசம் செய்கிறார்கள். உபதேசம் செய்து முடித்த பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையும் சொல்லி முடித்துவிட்டு தன்னுடைய ஆட்காட்டி விரலை தூக்கி சொல்கிறார்கள், வானத்தை நோக்கி சொல்கிறார்கள். 2 விதமான ஹதீஸ்கள் வருகிறது. ஒன்று வானத்தை நோக்கினார்கள், இன்று முன்பாக காட்டினார்கள் என்பதாக. வானத்தை காட்டி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நான் செய்த உபதேசத்திற்கு நீயே சாட்சியாளனாக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு தன்னோடு நிற்கக்கூடிய தோழர்களை பார்த்து கேட்டார்கள், என்னுடைய வழிமுறைகள் அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? என் மூலமாக நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? நான் கொண்டு வந்த கல்வியை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் அனைவரும் அழுத நிலைமையிலேயே சொல்கிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், உங்களை நபியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் எந்த ரப்பை வணங்க வேண்டும் என்று சொன்னீர்களோ அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹுவை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம்.
அவன் தான் எங்களுடைய ரப்பு, நீங்கள் தான் எங்களுடைய தூதர், உங்களுடைய வழிமுறைகளை நாங்கள் இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்வோம் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை கேட்ட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கிறான். இன்றைய நாளோடு இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக பரிபூர்ணமாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் பரிபூர்ணமாகிவிட்டது இன்றைய நாளோடு. இதற்கு பிறகு எந்த ஒரு இறை தூதரும் வரப்போவதில்லை. இதற்கு பிறகு எந்த ஒரு மாற்றமும் நடக்கப் போவதில்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக நமக்கு என்ன ஒரு வழிகாட்டுதலை தந்தானோ அதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை. நம் முன்பாக நிற்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபிமொழிகளை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தந்தார்களோ அதுதான் எங்களுடைய வழிமுறைகள் என்பதை அறிந்து கொண்ட அத்துணை சஹாபாக்களும் தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஈமானுடைய மகத்துவத்தை கொண்டும் இறை எச்சத்தினுடைய மகத்துவத்தை கொண்டும் யாரை உயிருக்கு உயிராக நேசித்து வாழ்ந்து வந்தார்களோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில தினங்களில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கொள்வார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டார்கள். ஹதீஸில் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபதேசத்தை செய்த 3 மாதங்களுக்கு பிறகு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தன் பக்கம் அழைத்துக் கொண்டான் என்பதாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அப்படியே வாழ்ந்த சஹாபாக்கள் எந்த நபியை நேசித்தார்களோ அந்த நபி இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பேச்சில், நம்முடைய செயல் பழக்க வழக்க முறைகளில், நம்முடைய நடைமுறை பழக்க வழக்கங்களில், நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில், நம்முடைய குடும்பத்திற்கு மத்தியில், நம்முடைய தோழர்களுக்கு மத்தியில், நம்முடைய சமூகத்திற்கு மத்தியில், நம்முடைய ஆத்மாவிற்கு மத்தியில், நம்முடைய அறிவுக்கு மத்தியில், நம்முடைய நப்சிற்கு மத்தியில் இன்னும் அல்லாஹ் வாழ வைத்து செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இந்த பூமி பற்றி? இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்த்து வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை தழுவ போகிறார்கள் என்பதை அறிந்து அவர்கள் அழுதார்கள் என்றால் காரணம் ஒரே ஒரு விஷயம்தான். என்ன ஒரு விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டால் இனி வஹி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வராது. அல்லாஹ் வஹியை பரிபூர்ணமாக நிறைவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதோடு வஹியும் நின்று விடுகிறது. இனி நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு உபதேசம் கிடைக்காது என்ற கவலையோடு எத்தனையோ உபதேசங்களை கேட்ட, படித்த, பார்த்த, படிப்பினை பெற்ற சஹாபாக்கள் அழுதார்கள், இனி எங்களுக்கு ஒரு உபதேசம் என்பது கிடைக்காது என்பதாக. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்துக் கொள்ளப் போகிறானே, நமக்கு எங்கிருந்து உபதேசம் வரும் என்பதை நினைத்து அழுதார்கள். ஆனால் இன்று நமக்கு மத்தியில் கோடான கோடி உபதேசங்கள் கிடைத்தும் அந்த உபதேசத்தோடு நம்முடைய வாழ்க்கைகளை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு எனக்கும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய அன்பிற்காக அருளுக்காக இதை பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நபியே, யகூதிகளும் நஸ்ரானிகளும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்கள், தங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை வலிக்கிறார்கள், மீசையை வளர விடுகிறார்கள். நபியே, நீங்கள் அல்லாஹுக்காக உங்களுடைய முகத்தில் தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்திரியுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். என்னுடைய நேசத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தானா? அல்லாஹ்வுடைய தூதரா? என்னுடைய முகத்தில் கொஞ்சம் கையை வைத்து பாருங்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நிச்சயமாக நீங்கள் மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வை அனைவரும் சந்திக்க இருக்கிறீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய, உலகத்தில் தரக்கூடிய உயர்ந்த பண்பானது இறை அச்சம்தான், அல்லாஹ்வுடைய அச்சம்தான், அல்லாஹ்வுடைய அச்சம்தான். நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை சந்திக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு சஹாபாக்கள் அனைவரும் தெவிங்கி அழுதார்கள். காரணம் எதற்காக? எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் என்னதான் அமல்கள் செய்தாலும், மலைகள் போல் அமல்கள் செய்தாலும், எத்தனையோ உம்ராக்கள் செய்தாலும், எத்தனையோ ஹஜ்ஜிகள் செய்தாலும், அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைத்தால்தான் அந்த சொர்க்கத்திற்குள் நம்மை அல்லாஹ் நுழைவிப்பான். அதற்கு அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? என்னுடைய அடியான் என்னுடைய ஆசையை உலகத்தில் வாழும் பொழுது பரிபூர்ணமாக்கி கொண்டிருக்கிறான். ஆண்களால் மட்டும்தான் முடியும் தங்களுடைய முகங்களில் தாடியை வளர்ப்பதற்கு.
சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது. இந்த ஜும்மா மேடைகளிலே ஒரு மனிதன் சொன்னான் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சீக்கியர்களை பார்த்து படிப்பினை பெறுங்கள். ஆண்களே, சீக்கியர்களை பார்த்து படிப்பினை பெறுங்கள். அவர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முடியையும் அளிக்க மாட்டார்கள். ஒரு மனிதன் சொன்னான் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் தன்னுடைய தூதரை பார்த்து, ஓ நபியே, யகூதிகளும் நசராணிகளும் எனக்கு மாற்றம் செய்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு மாற்றமாக என்னை நேசிப்பதை அவர்களுக்கு உலகத்தில் அடையாளம் காட்டுங்கள் என்பதால் நம்மால் செய்ய முடியவில்லை. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தில் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நம்முடைய ஈமானையும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் உரசி பார்த்துக் கொண்டே நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை அழைப்பான் என்பதற்கு யாருக்கும் எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது. அழைக்கக்கூடிய நாளில் அல்லாஹ் நம்மிடமிருந்து பார்ப்பதெல்லாம் நாம் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வை கண்டு அஞ்சி வாழ்ந்தோமோ அதற்குத்தான் அல்லாஹ் அடுத்த வாழ்க்கையை தர இருக்கிறான். தாடி வைப்பதில் நாம் எதுவும் ஒன்று குறைந்து போவதில்லை. அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும், அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும், அல்லாஹுடைய பிரியம் கிடைக்கும். அல்லாஹ் நம்மோடு இருப்பான். அல்லாஹ் உலகத்தில் செல்லக்கூடிய எல்லா பக்கங்களையும் அல்லாஹ் நம்மை கொண்டு அந்த மக்களுக்கு உயர்வான கண்ணியத்தை காண்பித்துக் கொடுப்பான். இவன் என்னை நேசிக்கக்கூடிய என்னுடைய அடியான் என்பதாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக மறைமாக சொல்லிவிட்டு சென்ற என்னுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையையும் அவருடைய வாழ்க்கையும் என்னுடைய ரப்பாகி அல்லாஹ்வுடைய கட்டளையும் நிறைவேற்றுவதுதான் ஆண்களுக்காக அல்லாஹ் தந்த கட்டளை. உங்களுடைய முகத்திலே தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள். யாரை சந்திக்க இருக்கிறோம்? எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், மன்னரையிலே இரண்டாவதாக ஒன்று என்னுடைய கபரை காட்டி, மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய என்னுடைய மக்பராவை காட்டி, என்னை காட்டி உங்களிடம் கேட்கப்படும். இவர்களை பற்றி உலகத்தில் பூமி பந்தில் வாழும் பொழுது நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள், என்ன தெரிந்து கொண்டீர்கள்? இல்லை என்றால் என்னை காட்டி உங்களிடம் கேட்கப்படும். இவர்களை பற்றி நீங்கள் வாழ்ந்து வந்த உலகத்தில் என்ன அறிந்து கொண்டீர்கள், இவர்கள் யார் என்று மலக்குமார்கள் கேட்பார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை ஆண்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, கேட்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார்கள். முகம் நிறைந்து புகாரில் பார்க்க முடியும், முஸ்லிமில் பார்க்க முடியும். இரு காதுகளிலிருந்து சேனை வரைக்கும் படர்ந்து நெஞ்சி வரைக்கும் தாழ்ந்த தாடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி இருந்ததாக. ஒரு யுத்த களத்திலே ஒட்டகத்தின் மீது ஏறும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியினுடைய இறுதிப்பகுதி ஒட்டகத்துடைய சேனையில் தட்டியதாக ஹதீஸிலே பதிவு செய்கிறார். அவளை காட்டி கேட்கப்படும். இவர்களை பற்றி நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பொழுது முகம் நிறைந்து தாடியோடு நம்மோடு மாணவர்கள் காட்டுவார்கள். நாம் எப்படி பதில் சொல்ல போகிறோம்? தாடி இல்லாமல் இவர்கள் தான் என்னுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உலக தேவைக்காக, நம்முடைய உலக ஆதாயத்திற்காக ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை சந்திக்க சென்றால் முதலில் நாம் என்ன செய்கிறோம்? அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது கேட்கிறோமா இல்லையா? சரியான நேரத்தில் போனால் என்னுடைய காரியங்கள் நிறைவேறி விடுமா? உலக ஆதாயத்திற்காக. இது நிரந்தரமான வாழ்க்கைக்கானது. இனி நபி வரப்போவதில்லை, உபதேசம் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் மரணித்து நம்முடைய ரூஹ் பிரிந்து நம்மை ஜனாசாவாக குளிப்பாட்டி மண்ணறையில் வைத்து விசாரணை முடிந்து அதற்கு பிறகு நீங்கள் எப்படி வாழ்வீர்கள், மறுமையில் நீங்கள் எப்படி எந்திரிச்சு நிற்பீர்கள், மறுமையில் உங்களுக்கு எப்படி விசாரணை இருக்கும், நீங்கள் சொர்க்கம் செல்வீர்களா, நீங்கள் நரகம் செய்வீர்களா என்ற எல்லா காரியத்தையும் செயல்கள் மூலமாக, அமல்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் பரிபூரணமாக்கி தந்துவிட்டு சென்றார்கள். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நமக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நமக்கும் ஆகிரத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அல்லாஹ் விரும்புவதெல்லாம் நாம் மறுமை வாழ்க்கையை நேசிக்க மாட்டோமா? மறுமையை பிரியப்பட மாட்டோமா? மறுமையை நாம் பிரியப்பட வேண்டும் என்றால், ஆசைப்பட வேண்டும் என்றால், வஅத்தீயுல்லாஹு வ ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் நேசித்தால் அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம் என்பதாக சூரத்துல் ஆல் இம்ரான் மூலமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் உபதேசம் செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு ரஹ்மான் நம் மீது கருணையோடு, அன்போடு, அருளோடு அவனுடைய ஹிதாயத்தை தந்தானோ அவனை மட்டும் நேசித்து அவனோடு வாழ்வதற்காக நம்முடைய அமல்களையும் செயல்களையும் அதிகப்படுத்துவோம். வல்ல சுப்ஹானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ தூப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி ஸப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹும்ம முஸ்ரிப குலூபி ஸர்ரிஃப குலூபினா அலா தாஅத்திக். ரப்பனா லா துஸு குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா.